தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மத வன்முறை தடுப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோடி கடிதம். கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை. 5 மாநில சட்டசபை தேர்தலில் வீசும் பாரதிய ஜனதா ஆதரவு அலை. பங்கு வர்த்தகத்தில் உற்சாகம். சென்செக்ஸ் புள்ளி அபரிமிதமாக உயர்வு. வங்கக்கடலில் தொடர்ந்து நீடிக்கும் புயல் சின்னம். தமிழகத்தில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். மத வன்முறை தடுப்பு மசோதா உள்ளிட்டவை குறித்து கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தப்படும் என்று கூறியுள்ள பிரதமர் மன்மோகன் சிங், பார்லிமென்ட் கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற ஒத்துழைக்கும்படி அனைத்து கட்சிகளையும் வலியுறுத்தியுள்ளார். வியாழனன்று துவங்கிய பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் தனி தெலங்கானா மசோதா, மத வன்முறை தடுப்பு மசோதா, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல மசோதாக்களை எடுத்துக்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தெலங்கானா மசோதா மீது விரிவாக விவாதம் நடத்த வேண்டும் என பாரதிய ஜனதாவும், பெண்கள் மசோதா கொண்டு வரப்பட்டால் எதிர்ப்போம் என சமாஜ்வாடி கட்சியும் அறிவித்துள்ள நிலையில், மத வன்முறை தடுப்பு மசோதாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடி பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அரசியல் நோக்கம், சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அரசியல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இம்மசோதா உருவாக்கப்பட்டுள்ளதாக மோடி கூறியுள்ளார். மாநில அரசுகளின் அதிகாரத்தில் மத்திய அரசு நேரடியாக தலையிடும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த மசோதா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும் பேரழிவுக்கு வழிவகுத்துவிடும் என்றும் அக்கடிதத்தில் மோடி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பார்லிமென்டில் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் நிருபர்கள் கருத்து கேட்டதற்கு, முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் மீது முழு அளவில் கருத்தொற்றுமை ஏற்படுத்த முயற்சிப்போம் என்றார். குறுகிய காலமே தொடர் நடக்கவுள்ளதை கருத்தில் கொண்டு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்கவும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். Well, it will be our effort to evolve a broad-based consensus on all matters which are of great legislative importance to our country. This session of Parliament is of very short duration, and therefore it is obligatory on all political parties represented in our Parliament to make their best possible efforts to get essential business of the two houses transacted. சிறுபான்மையினரை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களில் இருந்து அவர்களை காக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள கலவர தடுப்பு மசோதாவுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் எதிர்ப்பு தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கியது. மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து முதல் நாள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் வியாழனன்று துவங்கியது. சத்தீஸ்கர் மாநிலம் சர்குஜா தொகுதி பாரதிய ஜனதா எம்பி முரளிலால் சிங்குக்கு லோக்சபாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 111 பக்தர்கள், மும்பையில் கட்டிடம் இடிந்து பலியான 27 பேருக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கென்யா மாலில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம், ஃபைலின், ஹெலன் புயல்களில் பலியானவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. ராஜ்யசபா கூட்டமும் அதன் தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ஹமீத் அன்சாரி தலைமையில் துவங்கியது. சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர் மோகன் சிங் கடந்த செப்டம்பர் மாதம் புற்றுநோயால் இறந்ததற்கு சபையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இறந்தவர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து நாள் முழுக்க இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. டிசம்பர் 20ஆம் தேதியுடன் முடிவடையவுள்ள குளிர்கால கூட்டத்தொடரை நீட்டிக்க பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல கட்சிகளும் இசைவு தெரிவித்துள்ளன. 5 மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ளதை தொடர்ந்து ரூபாயின் மதிப்பும் பங்குச் சந்தைகளும் உயர்வை கண்டுள்ளன. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மிசோரம் மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்கள் டிசம்பர் 4ஆம் தேதியுடன் நிறைவடைந்தன. தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்ததை அடுத்து வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளிவர துவங்கியுள்ளன. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இதன் எதிரொலியாக ரூபாயின் மதிப்பு மற்றும் பங்குச் சந்தைகள் உயர்வு கண்டுள்ளன. புதன்கிழமையன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 62 ரூபாய் 5 காசுகளாக இருந்தது. அது வியாழக்கிழமையன்று 2% உயர்வை கண்டு 61 ரூபாய் 52 காசுகளாக காணப்பட்டது. கடந்த 5 வாரத்தில் ரூபாயின் மதிப்பு இப்போதுதான் உச்சத்தை தொட்டுள்ளதாக அந்நிய செலாவணி சந்தை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ரூபாயைப் போலவே பங்குச் சந்தைகளிலும் உயர்வு காணப்பட்டது. மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸின் மதிப்பு 455 புள்ளிகள் உயர்வை கண்டு நண்பகலில் 21,165 புள்ளிகளாக
புள்ளிகளாக காணப்பட்டது. பிற்பகலில் 20,951 புள்ளிகளாக குறைந்திருந்தது. தேசிய பங்குச் சந்தையிலும் நிப்டியின் மதிப்பு அதிகரித்து காணப்பட்டது. புதனன்று 6,160 புள்ளிகளாக நிறைவுற்ற நிப்டியின் மதிப்பு ஆரம்பத்திலிருந்தே அதிகரிக்க துவங்கி பிற்பகலில் 75 புள்ளிகள் உயர்வை கண்டு 6,235 புள்ளிகளாக காணப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியும் அதன் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியையும் வர்த்தக வளர்ச்சிக்கு உகந்தவர்களாகவும் அவர்களால் தான் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முடியும் என்றும் இந்திய முதலீட்டாளர்கள் கருதுவதே ரூபாயின் மதிப்பு பங்குச் சந்தைகள் உயர்வுக்கு காரணமாக கருதப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவி வருகிறது. வியாழக்கிழமை காலை நிலவரப்படி வளிமண்டலத்தின் மேலடுக்குகளில் நிலவும் காற்று முறிவு காரணமாக அதே இடத்தில் இந்நிலை நீடித்து வருகிறது. இது வடக்கு நோக்கி நகர்வதால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கவனமுடன் இருக்குமாறு சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் கேட்டுக் கொண்டார். அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். கடந்த சில நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கின்றது. காற்று முறிவு வளிமண்டலத்தின் மேலடுக்குகளில் நிலவி வருவதாலே அது இன்னும் ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெறவில்லை. இந்த நிகழ்வானது வடக்கு நோக்கி நகரும் என்று சில கணினி சார்ந்த கணிப்புகள் தெரிவிப்பதன் காரணத்தினாலே மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது கவனமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தரை காற்று அவ்வப்போது சற்று பலமாக இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை வரும் 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையை கடந்திருந்தால் தமிழகம் முழுவதும் கனமழை பொழிந்திருக்கும் என்றும் ரமணன் கூறினார். தமிழகத்திற்கு இதுவரை 27 சென்டிமீட்டர் மழை கிடைத்துள்ளதாகவும் மேலும் 16 சென்டிமீட்டர் மழை பற்றாக்குறை உள்ளதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 19ஆம் தேதி வானகரத்தில் நடக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா வியாழனன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் 19ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள வெங்கடாஜலபதி மண்டபத்தில் நடக்க உள்ளதாக ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் லோக்சபா தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 15ஆம் தேதி கட்சி தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடக்க உள்ளதாக கட்சி பொதுச் செயலாளர் அன்பழகன் ஏற்கனவே அறிவித்துள்ளார். லோக்சபா தேர்தல் மற்றும் தலைமை கழக தணிக்கை குழு அறிக்கை என்ற தலைப்பில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்க உள்ளது. வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் சூழலில் லோக்சபா தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் கூட்டணி குறித்தும் திமுக மற்றும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியத்துவத்துடன் விவாதம் நடக்கும் என்று கருதப்படுகிறது. இலங்கை ராணுவத்திற்கு பயிற்சி அளிப்பதற்கு மத்திய அமைச்சர் வாசன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நவீன வசதிகள் புதுப்பிக்கப்பட்ட சென்னை துறைமுக மருத்துவமனை ஆண்கள் சிறப்பு சிகிச்சை பிரிவை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன் வியாழனன்று திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வாசன் இலங்கை ராணுவத்திற்கு பயிற்சி அளிக்கக்கூடாது என மத்திய ராணுவ அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் பிரச்சினை வரக்கூடிய இதுபோன்ற கொள்கை முடிவுகளை மத்திய அரசு தவிர்க்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். 3 மாதங்களுக்கு முன்பு நான் ராணுவ அமைச்சரை நேரடியாக சந்தித்து இது போன்ற பயிற்சி கூடாது என்று அழுத்தமாக கூறியிருக்கின்றேன். மேலும் இது போன்ற அறிவிப்பு வந்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே இது போன்ற கொள்கை முடிவுகளை மத்திய அரசாங்கம் தவிர்க்க வேண்டும். இதுதான் பெரும்பாலானோருடைய விருப்பம். மேலும் இலங்கை போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையிலும் தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் நல்ல தீர்வை மேற்கொள்ளும் வகையிலும் மத்திய அரசு செயலாற்றி வருவதாகவும் வாசன் கூறினார். குஜராத் மாநிலத்தில் அமையவுள்ள வல்லபாய் பட்டேல் சிலை அமைப்பின் தமிழக குழுவிற்கு சென்னையில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே நர்மதை ஆற்றங்கரையில் முன்னாள் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேலுக்கு 182 மீட்டர் உயரத்தில் இரும்பு சிலை அமைக்க திட்டமிட்டுள்ள அம்மாநில அரசு இதற்காக மாநில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கொண்ட குழு உருவாக்கி அறக்கட்டளையை உருவாக்கியுள்ளது. சிலை அமைக்க தேவையான இரும்பு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளிடமிருந்தும் திரட்டப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இது தொடர்பான பயிற்சி முகாம் நடந்தது. இதை குஜராத் மாநிலத்தின் உள்துறை அமைச்சரும் வல்லபாய் சிலை அமைப்பின் தமிழக பொறுப்பாளர்
ஒருங்கிணைப்பாளருமான ரஜினிபாய் பட்டேல், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சிலையை குஜராத் மாநிலத்தினுடைய அரசாங்கத்தின் சார்பில் குஜராத்திலே அமைக்க இருக்கின்றார்கள். அதற்காக நாடு முழுவதும் இருக்கின்ற லட்சக்கணக்கான கிராமங்களிலிருந்து விவசாயிகள் பயன்படுத்திய இரும்பு பொருட்களை வரவழைத்து அதிலே இரும்பால் அவருக்கு சிலை செய்ய இருக்கின்றார்கள். தமிழகத்திலிருந்து 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து இந்த இரும்பு பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும். வல்லபாய் சிலை அமைப்பதற்கு விவசாயிகளிடமிருந்து இரும்பு கொழுக்கள் மட்டுமில்லாது ஒவ்வொரு கிராமம் தோறும் ஒரு கைப்பிடி மண் பெறுதல் மற்றும் கையெழுத்து இயக்கத்தையும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் நடத்த தமிழக பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. ஓடும் பேருந்தில் மின்சாரம் பாய்ந்ததில் 5 பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். 30க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் பிலானி மாவட்டத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பகல் பகுதிக்கு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. சுரு மாவட்டத்தில் சந்த்கோதி என்னுமிடத்தில் பேருந்து சென்றபோது அதன் கூரையில் உட்கார்ந்திருந்த பயணி மீது மேலே சென்ற உயரழுத்த மின்சார கம்பி உரசியது. அந்த பயணி மீது பாய்ந்த மின்சாரம் பேருந்து முழுவதும் பரவியது. இதனால் எல்லா பயணிகளையும் தாக்கியது. இந்த சம்பவத்தில் ஒரு பெண் உள்ளிட்ட 5 பயணிகள் உடல் கருகி இறந்தனர். மேலும் 30 பயணிகள் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் பிலானியில் உள்ள மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட தனுஷ்கோடிக்கு 49 ஆண்டுகளுக்கு பின்னர் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணி வரும் ஜனவரி மாதத்தில் துவங்க உள்ளது. ராமநாதபுரத்தில் உள்ள பாம்பன் பாலம் 1988ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாலம் போதிய பராமரிப்பின்றி சேதமடைந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த சாலையை கடந்து வந்தனர். இந்நிலையில் பாலத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வு செய்த நெடுஞ்சாலைத்துறையினர் 18 கோடி ரூபாய் செலவில் கடந்த ஜனவரி மாதம் மராமத்து பணிகளை துவக்கினர். பழுதடைந்த இரும்பு ராடுகளை மாற்றுவது, நடுப்பாலத்தில் அமைந்துள்ள ரப்பர் மற்றும் ஸ்டீல் ஸ்பிரிங் கம்பிகளை மாற்றுவது, தூண்களில் ஏற்பட்ட விரிசல்களை சரி செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகளை சென்னையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் நீலமேகம் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நீலமேகம், பாம்பன் பாலத்தில் நடந்து வரும் மராமத்து பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் நிறைவடைந்துவிடும் என்றும் 49 ஆண்டுகளுக்கு பின் தனுஷ்கோடிக்கு 20 கோடி ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணி வரும் ஜனவரி மாதம் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தனுஷ்கோடிக்கு சாலை அமைக்கும் பணிக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் அந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நெல்லையில் விபத்துக்குள்ளான நாய்க்கு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் எலும்பியல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. நெல்லையை அடுத்துள்ள சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் வீட்டில் வளர்த்து வந்த சிப்பிப்பாறை வகையைச் சேர்ந்த வேட்டை நாய் விபத்தில் சிக்கி வலது காலில் காயம் ஏற்பட்டது. சிகிச்சைக்காக வேல்முருகன் தனது நாயை அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார். மருத்துவர்கள் நாயை பரிசோதித்த போது காலில் உள்பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் பிரதாபன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் நாய்க்கு மயக்க மருந்து கொடுத்து 8 துளைகள் மூலம் 3.5 மில்லிமீட்டர் சுருக்க தகடுகளை பொருத்தி முடநீக்கியல் அறுவை சிகிச்சை செய்தனர். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவருடைய சிப்பிப்பாறை நாய் கடந்த வாரம் ஒரு ஆக்சிடென்ட் மாட்டிக்கொண்டு அதனுடைய தொடை எலும்பு முறிந்துவிட்டது. அதற்காக ஓப்பன் ஷாஃப்ட் ரிடக்ஷன் மெத்தட் என்ற முறையில் அதற்கு மெட்டல் பிளேட் ஃபிக்ஸ் செய்யப்பட்டு ஸ்க்ரூக்கள் மூலம் ஃபிக்ஸ் செய்யப்பட்டு அது சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுவது இந்த பகுதியில் இதுதான் முதல் முறையாகும். இதனால் இந்த 23 கிலோ உள்ள எடையுள்ள இந்த நாயானது எளிதாக நடக்கக்கூடிய அளவிலே முன்னேறியுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தற்போது அந்த நாய் நன்றாக இருப்பதாகவும் இத்தகைய முட நீக்கியல் ஆபரேஷன் தென் தமிழகத்தில் முதன்முறையாக இங்குதான் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்லூரி முதல்வர் பிரதாபன் கூறினார். தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,808 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,851 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 80 காசுகள் உயர்ந்து 46 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,710 ரூபாயாக இருந்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் மத்திய ரிசர்வ் போலீசார் ஓய்வு நேரத்தில் கோவிலின் விளக்குகளை சுத்தம் செய்யும் சேவையில் ஈடுபட்டனர்.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்து வரும் மண்டல கால பூஜைக்கான பாதுகாப்பு பணியில் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய ரிசர்வ் போலீசின் அதிவிரைவு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சபரிமலையை சுத்தமாக பராமரிக்க துவங்கப்பட்டுள்ள புண்ணியம் பூங்காவனம் திட்டத்தில் இணைந்து தினமும் 1 மணி நேரம் குப்பைகளை அள்ளி சுத்தம் செய்தும் வருகின்றனர். சன்னிதானத்தின் முன்புறம் அமைந்திருக்கும் அடுக்கு விளக்கில் கார்த்திகை தீபம், மண்டல பூஜை, மகர விளக்கு போன்ற முக்கியமான நாட்களில் தீபம் ஏற்றப்படும். தற்போது அந்த விளக்கு அழுக்கடைந்து காணப்பட்டதை பார்த்த மத்திய ரிசர்வ் போலீசார் அவற்றை சுத்தம் செய்யும் பணியில் இறங்கினர். பெரிய விளக்கின் பாகங்களை கழற்றி எடுத்து எலுமிச்சை பழம், தேங்காய் சௌரி போன்றவற்றால் விளக்கை தேய்த்து கழுவி பளபளவென மாற்றி சுத்தம் செய்தனர். இதுபோன்ற சேவை செய்வது தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு என்று அப்போது அதிவிரைவு படையினர் தெரிவித்தனர். நடைபந்தல், மெயின் குயாரிட்டி, இத்தனை ஜகா பர் இந்த இடங்களெல்லாம் நாங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளோம். இது தவிர புண்ணிய பூங்காவனம் நிகழ்ச்சி காலை 9 முதல் 10 மணி வரை அதை விடைவிடாது என்னுடைய கான்ஸ்டபிள் காவலர்கள் மூலம் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் யாரும் உடம்புக்கு முடியாமையோ மயக்கம் போட்டு விழுந்தாலோ உடனடியாக ஹாஸ்பிட்டல் சென்று அட்மிட் கற்கவே வந்திருக்கிறோம். கோவிலின் பாதுகாப்பு பணிகள் மட்டுமின்றி கூட்டம் அதிகமாகும் போது கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, 18ஆம் படியில் பக்தர்களை ஏற்றுவது போன்ற பணிகளிலும் அதிவிரைவு படையினர் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.